குயிக்காக எப்படி சிக்கன் கறி வைக்கிறேன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பையில் ஆட் பண்ணிக்கொள்வோம். இது வதங்கின ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். இது கொஞ்சம் வதங்கின ஸ்டேஜ்லேயே நான் சிக்கனையும் ஆட் பண்ணி அதோட சேர்த்து வதக்க போகிறேன். இந்த சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியோட இந்த தக்காளியிலேருந்து வர்ற தண்ணியும் ரெண்டுமே சேர்ந்து நல்ல அந்த ஜூஸியாக இந்த தக்காளி இந்த டேஸ்ட்டோட அந்த சிக்கன் அவியும். ஸோ நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு பால் பவுடரும் கூடவே உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அவிய விட்டுருங்க. தண்ணி இனி எதுவுமே சேர்க்கல, அந்த சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியிலேயே அவிஞ்சிடும். இப்போ இதுக்கு இதில் இவ்வளோ வந்து ரெச்சிலேருந்து வழியில் வந்த தண்ணி தான். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இந்த குழம்பை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இனி வந்து கடைசியில் இது கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு ரச்சிச்சரக்குத்தூள், ஸ்ரீலங்கா ரச்சிச்சரக்குத்தூள் இருக்குது தானே, அது ஸோ ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தான் வதக்கியிருக்கிறேன். இருந்தாலும் கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா பிரட்டக்கறியாக வர்ற அளவுக்கு விட்டுட்டோம்னு சொன்னால் சூப்பரான ரச்சிக்கறி ரெடி ஆகிடும். கடைசியில் கொஞ்சமாக லெமன் விட்டு கொண்டா ஓகே. ஸோ கறி வந்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கறி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் வந்து ரச்சிச்சரக்குத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கையாலேயே பிச்சு கொள்ளுங்க, கட் பண்ணாதீங்க, அப்போ தான் அதோடய வாசம் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டாக பிச்சு போட்டு இந்த கருவேப்பிலை இப்படி மேலே போட்டு இந்த இதை வந்து மூடி போட்டு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடணும். அவ்வளோதான், நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண விட்டுட்டேன் மூடி போட்டு. இது வந்து இனி நல்லா அப்படியே குக் ஆகி எண்ணெய் பிரண்டு நல்ல பிரட்டக்கறியாக, உங்களுக்கு பிரட்டக்கறியாக வேணுமென்னு சொன்னால் நல்லா பிரட்டக்கறியாக வரும் வரைக்கும் விட்டுருங்க. இல்லை வந்து உங்களுக்கு குழம்பாக வேணுமெண்டா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் விட்டு இறக்கினீங்கன்னா கறி ரெடி. அதே சேம் பிரட்டக்கறியாக வேணும்னா நல்லா பிரட்டக்கறியாக வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் விட்டிங்கன்னா கறி ரெடி. இதோட அவுட்புட் வந்து இன்றைக்கி என்ன லஞ்சுன்ற இதில் போடுறேன் ஷார்ட்டில். ஸோ ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.